வணக்கம் அன்பு மக்களே. இந்த பதிவில் நாம் பார்க்க இருப்பது மிதுன ராசியில் புதன் சஞ்சாரத்தில் மேஷம், ரிஷபம், மிதுனம், சிம்மம், கன்னி, துலாம், தனுசு, மீனம் ஆகிய இந்த 8 ராசி மக்கள் சாதகமாக பலன்கள் பெற்று தங்களின் வாழ்வில் நல்லதொரு உயர்ந்த பலனை அடைவார்கள் என்று நம்பலாம். ஜூன் 14, 2024 அன்று மதியம், அதாவது இரவு 22:55 நிமிட நேரத்திற்கு மிதுன ராசியில் புதன் தனது இடத்தை மாற்றுகிறார். எரிப்பு நிலையில் இருக்கும் புதன் மிதுனத்தில் சென்று 27 ஜூன் 2024 அன்று உதயமாகிறார். எரிப்பு என்பது ஒரு கிரகம் சூரியனுக்கு மிக அருகில் வந்து சூரியனிலிருந்து வெளிப்படும் வெப்பத்தை உணரும் போது அதில் அவர் ஆட்பட்டு ஏற்படும் நிலையே கிரகம் எரிந்து கொண்டிருப்பதாக கூறப்படுகிறது. அது அந்த நேரத்தில் தன் நேர்மறையான குணங்களை இழக்க நேரிடும். ஆகையால் புதன் மிதுனத்தில் இருப்பதால் புதன் இங்கே இன்னும் வலுவாக செயல்படுவார். பின்னர் புதன் ஜூன் 29, 2024 அன்று கடகராசிக்கு மாறுகிறார். மிதுன ராசியில் 2-3 நாட்கள் மட்டுமே அவர் உதயத்தில் இருக்கிறார். பிறகு உதயத்துடன் கடகராசிக்கு மாறுகிறார். மிதுன ராசியில் புதன் பயிற்சியின் பண்புகள் என்பது மிதுனத்தில் புதன் அவர் தன் வலிமையான நிலையில் ஒன்றாக கருதப்படுகிறது. மிதுனம் புதன் ஆட்சி செய்யும் அறிகுறிகள் ஒன்றாகும். இந்த இடம் தொடர்பு, அறிவுத்திறன் மற்றும் பல்துறை ஆகியவற்றின் புதனின் செல்வாக்கை அதிகரிக்கிறது. விரைவான புத்திசாலிகள் மிதுனத்தில் புதனுடன் கூடிய மக்களாக விதிவிலக்கான ஒரு புத்திசாலிகளாக இருக்கிறார்கள் மற்றும் சுய அனுபவ அறிவுடனும் சுறுசுறுப்பானவர்களாகவும் அவர்கள் கூர்மையான மனதை கொண்டவர்களாகவும் மற்றும் கருத்துக்களை விரிவாக புரிந்து கொண்டு எடுத்து வைக்கக்கூடிய தன்மையாளர்களாகவும் காணப்படுகிறார்கள். அவர்களின் எண்ணங்கள் விரைவாக வந்து செல்கின்றன. மேலும் அவர்கள் பெரும்பாலும் பரந்த அளவிலான ஆர்வங்களை கொண்டு செயல்படுகிறார்கள். புதன் வலுப்பெற்ற மக்கள் தகவல் தொடர்பு திறன். மிதுனத்தில் புதன் உள்ளவர்களுக்கு தகவல் தொடர்பு பலம், அவர்கள் வெளிப்படையாகவும் மற்றும் மறைமுகமற்ற உரையாடலில் அடிக்கடி வசீகரமாகவும் செயல்படக்கூடிய தன்மையில் அவர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் எழுத்து மற்றும் வாய்மொழி தகவல் தொடர்புகள் சிறந்து விளங்குகிறார்கள் என்பது யாவரும் கவனிக்க வேண்டிய ஒன்றாக இருக்கிறது. இந்த பண்புகள் நிறைந்த புதன் மிதுன ராசியில் சஞ்சாரத்தில் மேஷம், ரிஷபம், மிதுனம், சிம்மம், கன்னி, துலாம், தனுசு, மீனம் ஆகிய இந்த 8 ராசிக்காரர்களுக்கு சாதகமாக பலன்களை பெற்று தங்கள் வாழ்வு உயர்வார்கள் என்று நம்பலாம். மேஷராசி மக்களுக்கு மிதுன ராசியில் புதன் பயிற்சி 3ஆம் வீட்டில் நடக்கிறது. அந்த கிரகம் மேஷத்தின் 3 மற்றும் 6ஆம் வீட்டிற்கு அதிபதியாகவும் இருக்கிறார். இந்த பயணத்தின் போது இவர்களது தகவல் தொடர்பு திறனை மேம்படுத்திக் கொள்ள முடியும். இதன் விளைவாக இவர்கள் தங்கள் வாழ்க்கையில் அத்தியாவசிய பணிகளில் வெற்றி பெறுவார்கள். இவர்கள் பணி வாழ்க்கையை பற்றி பேசுகையில் தங்கள் சக ஊழியர்களுடனான உங்கள் உறவுகள் இணக்கமாக இருக்கும். மேலும் இவர்கள் தங்கள் நண்பரைப் போல செயல்படுவார்கள். இவர்கள் மீடியா அல்லது மார்க்கெட்டிங் வணிகத்துடன் தொடர்புடையவராக இருந்தால் நல்லதொரு நன்மைகளை பெறுவதற்குண்டான சூழல் இருக்கிறது. உங்களின் தகவல் தொடர்பு திறன் மற்றும் பேச்சு திறனையும் புதன் ஆசீர்வதிப்பதால் உங்களின் நட்பு அதிகரிக்கும். மேஷராசி மாணவர்களுக்கு இந்த பயிற்சி அதிக கவனத்தை ஈர்க்கும். ரேஷம் மற்றும் அவர்களின் கல்வியில் நல்ல முடிவுகள் ஏற்படும். இந்த பயிற்சி என்பது மேஷராசி மக்களுக்கு தங்கள் தந்தைக்கு பயனுள்ளதாக இருக்கும் மற்றும் உங்கள் மனைவி மற்றும் உடன் பிறந்தவர்களான உங்கள் உறவு வலுவானதாக சிறப்பாக மாறும். அடுத்து ரிஷப ராசிக்காரர்கள் 2வது மற்றும் 5ஆம் வீட்டின் அதிபதியான புதன் உங்கள் ஜாதகத்தின் 2ஆம் வீட்டிற்கு சென்று உங்களுக்கு சாதகமான மற்றும் நல்லதொரு பலன்களை தருவார். மிதுன ராசியில் இருக்கும் புதன் சஞ்சாரம் செய்யும் போது உங்கள் குடும்ப உறுப்பினருடன் நன்றாக நீங்கள் பழகுவீர்கள். குடும்ப உறவு பலப்படும். குடும்ப உறவுகளுடன் பேசுவது எந்த ஒரு பிரச்சனைக்கும் தீர்வு காண உதவும். உங்கள் பேச்சின் இனிமையின் விளைவாக எல்லோரும் உங்களுடைய நேசத்திற்கும் நெருக்கமாகி விடுவார்கள். உங்கள் வார்த்தைகளை யாராலும் தட்ட முடியாது, வெட்ட முடியாது. குடும்ப சண்டைகளும் தீரும். சுவையான உணவுகளை உட்கொள்ளும் வாய்ப்புகளும் ரிஷபராசி மக்களுக்கு அமையும். உங்கள் திருமண வாழ்க்கையில் நல்லதொரு கருத்து விரிவடைந்து நல்ல விஷயங்கள் மேம்படும். வியாபாரத்தில் நல்ல லாபம் கிடைக்கும் வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. பணிச்சூழல் உங்களுக்கு தகுந்தவாறு இருந்து ஆதாயத்தை அறுவடை செய்வீர்கள். அடுத்து மிதுன ராசி மக்களுக்கு புதன் மிதுன வீட்டில் சஞ்சாரம் நடக்கிறது.
இவர்கள் தங்கள் ஜாதகத்தில் முதல் மற்றும் 4ஆம் வீடுகளின் அதிபதியான புதன் தற்சமயம் உங்களுக்கு நம்பிக்கையும் சமூகத்தின் மரியாதையும் உள்ள உங்கள் சமூக வட்டத்தை விரிவுபடுத்தும் தன்மையில் செயல்படுவார். சமூகத்தின் உங்களின் சொந்த நிலையை உருவாக்க அவர் முனைப்புடன் செயல்படுவார். நீங்கள் வேடிக்கையான மற்றும் கவலையற்ற உணர்வுகளை அனுபவிப்பீர்கள். இதன் விளைவாக உங்களை சுற்றி உள்ளவர்களுக்கு இன்பத்தை நீங்கள் தாராளமாக வழங்குவீர்கள். மேலும் அவர்கள் உங்களை முழு மனதுடன் அரவணைத்துக் கொள்வார்கள். மிதுனராசி மக்கள் ஊடகம், இலக்கியம் அல்லது வேறு எந்த கலைத்துறையிடம் பணிபுரிந்தாலும் இந்த காலகட்டத்தில் உங்கள் திறமை பிரகாசமாக இருக்கும். வணிகத்திற்கு இது ஒரு சிறந்த தருணமாக இருக்கிறது. உழைக்கும் மிதுனராசி மக்கள் கடினமாக உழைக்க வேண்டும் மற்றும் உங்கள் வணிகமும் வியாபாரமும் தொழிலும் வேலையும் வளர்ந்து நல்லதொரு ஆதாயத்தை அறுவடை செய்வீர்கள். இருப்பினும் தங்கள் குழந்தை போல் கவனித்து வரும் நிறுவனத்தை நீங்கள் நன்கு கவனித்துக் கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். அடுத்து சிம்மம். சிம்மராசி மக்களுக்கு தகவல் தொடர் கிரகமாக சிம்மராசிக்கு 2 மற்றும் 11ஆம் வீடுகளில் அதிபதியான புதன் உங்கள் ஜாதகத்தின் 11வது வீட்டிற்கு மாறுகிறார். இந்த பயணத்தின் விளைவாக உங்கள் உடன் பிறந்தவர்களுடன் நீங்கள் நன்றாக பழகி உறவை பலப்படுத்துவீர்கள். குறிப்பாக உங்கள் உடன் பிறந்தவர்கள் உங்களை விட வயதானவர்களாக இருந்தால் அவர்கள் உங்களை முழுமையாக ஆதரிப்பார்கள். அவர்கள் உங்கள் இலக்குகளை அடைய உங்களுக்கு உதவுவார்கள் மற்றும் பணத்தை உங்களுக்கு அவர்கள் வழங்கி உங்களை மேலேற்றுவதற்கு உண்டான செயல்பாடுகளில் மும்முரமாக இருப்பார்கள். உங்களுக்கு பொருளாதார நிதி ரீதியாகவும் உதவுவதன் மூலம் சகோதரிகளாக அவர்கள் தங்கள் கடமைகளை நிறைவேற்றக்கூடிய சூழலும் இருக்கிறது. அவர்களுடனான உங்கள் உறவும் இதிலிருந்து அதிகமாக மேம்பட்டு ஒற்றுமை பலப்படும். உத்தியோகத்தில் இருக்கும் சிம்மராசி மக்களுக்கு தங்கள் மேலதிகாரிகளுடன் சுமூகமான உறவுகளால் ஆதாயம் அடைவார்கள். இதன் பலனாக மிதுனராசியில் புதன் சஞ்சாரம் செய்யும் போது சில நல்ல பதவிகளை இவர்கள் பெறுவதற்குண்டான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. சிம்மராசி மக்கள் தங்கள் சமூக வட்டம் விரிவடையும். மேலும் நீங்கள் உங்கள் சமூக ஊடகங்களில் மிகவும் சுறுசுறுப்பாக உணரப்படுவீர்கள், செயல்படுவீர்கள். மற்றும் அதே நேரத்தில் சிம்மராசி மாணவர்களுடைய கவனம் மேம்படும். இதன் விளைவாக கல்வி செயல்திறன் மேம்படும். மேலும் சிறப்பாக செயல்படுவதன் மூலம் சிம்மராசி மாணவர்கள் தங்கள் கல்வியை ஆழப்படுத்த முடியும். அதே நேரத்தில் உங்கள் மனம் புதிய அனுபவங்களுக்கு இயங்குகிறது என்பதால் அதற்கும் சற்று நேரம் ஒதுக்கி அந்த அனுபவங்களை பெறுவது உங்களுக்கு நன்மையாக இருக்கும். அடுத்து கன்னிராசி. கன்னிராசி மக்களுக்கு புதன் முதல் மற்றும் 10ஆம் வீடுகளை ஆட்சி செய்கிறார். மேலும் தற்சமயம் உங்கள் ஜாதகத்தின் 10ஆம் வீட்டிற்கு அவர் மாறுகிறார். மிதுன ராசியில் புதன் சஞ்சாரத்தின் தாக்கத்தால் வேலையில் வித்தியாசமான பிம்பத்தை நீங்கள் பெறுவீர்கள். மற்றவர்களுடன் கேலி செய்வதன் மூலம் நீங்கள் மனநிலையை லேசாக வைத்திருக்க முயற்சிப்பீர்கள். அது அளவுக்கு மீறாமல் பார்த்து கொள்ள வேண்டிய அவசியம் இருக்கிறது. மேலும் அவர்கள் உங்கள் செயல்களில் மகிழ்ச்சி அடைவார்கள் மற்றும் உங்களுடன் இணைந்திருக்க விரும்புவார்கள் உங்கள் நண்பர்கள். இந்த பயணத்தின் போது உங்கள் பணியிடத்தில் உங்கள் சக ஊழியர்களின் ஆதரவை நீங்கள் பெறுவீர்கள். எவ்வாறாயினும் யாரும் ஒருவரை கேலி செய்யக்கூடாது என்பதை நீங்கள் நினைவில் கொள்ள வேண்டும். காரணம், அவர் உங்களுக்கு எதிராக திரும்பக்கூடிய சூழல் இருக்கிறது. ஆகவே நகைச்சுவையாக கூட யாரோ ஒருவர் மீது நீங்கள் அதிகமாக கேலி செய்வதை வரம்புக்குள் வைத்துக்கொள்ள வேண்டும். இல்லையேல் உங்கள் மீது அவர் கோபமடைந்து உங்களுக்கு தொந்தரவு செய்யலாம். மிதுன ராசியில் புதன் சஞ்சாரம் குடும்ப வாழ்வில் நல்லிணக்கத்தை அளித்து அவர்கள் நிம்மதியாகவும் மகிழ்ச்சியாகவும் இருப்பார்கள். வாழ்க்கை துணவர்களும் முழு ஆதரவை பெறுவார்கள். தம்பதிகள் இருவரும் சேர்ந்து ஒரு பெரிய குடும்பத் தேர்வை மேற்கொள்ள முயற்சிப்பீர்கள். உங்கள் பெற்றோர் உங்களுடன் ஒரு சிறப்பு பிணைப்பை கொண்டிருப்பார்கள் மற்றும் உங்களுக்கு மதிப்புமிக்க ஆலோசனைகளை அவர்கள் வழங்க முடியும். இருப்பினும் நீங்கள் அவ்வப்போது குடும்ப சண்டைகளை சமாளிக்க வேண்டியிருக்கும். வணிக கண்ணோட்டத்தில் இது ஒரு சிறந்த நேரமாக இருக்கிறது. இருந்தாலும் வியாபாரம் செய்யும் இந்த கன்னிராசி மக்கள் நல்ல லாபம் கிடைக்கும். அதில் சற்று கவனமும் எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டும். அடுத்து துலாம். துலாம் ராசிக்கு புதன் 9 மற்றும் 12ஆம் வீடுகளை ஆளும் கிரகமாக இருக்கிறார். இம்முறை மிதுன ராசியில் புதன் சஞ்சாரம் உங்கள் ஜாதகத்தின் 9ஆம் வீட்டில் நடந்து கலவையான பலன்களை நீங்கள் பெறுவீர்கள். ஒருபுறம் நீங்கள் மிகவும் பகுத்துடன் பேசுவீர்கள், எல்லாவற்றிலும் தர்க்கத்தை தேடுவீர்கள். மறுபுறம் மிதுனத்தின் புதன் சஞ்சாரத்தின் போது நீண்ட தூரம் பயணிக்கும் வாய்ப்பை பெறுவீர்கள். இந்த நேரம் உங்கள் சமூக மேம்பாட்டுக்கு குறிப்பிடத்தக்கதாக ஒரு நடைமுறை இருக்கும். மேலும் எந்த ஒரு பெரிய நிறுவனத்திலும் சேருவதிலும் நீங்கள் வெற்றி அடையலாம். இதன் காரணமாக நீங்கள் எதிர்காலத்தில் பிரபலமடைவீர்கள். உங்கள் நகைச்சுவை மற்றும் தகவல் தொடர்பு திறன் உங்களை பிரபலமாக்கும். ஆகவே துலாம் ராசி மக்களுக்கு நல்லதொரு பலனை புதன் தருவதற்கு தயாராக இருக்கிறார்.
தனுசு ராசி மக்களுக்கு பேச்சு மற்றும் தகவல் தொடர்பு கிரகமான புதன் 7 மற்றும் 10ஆம் வீடுகளுக்கு அதிபதியாகவும் உங்கள் ஜாதகத்தில் 7ஆம் வீட்டிற்கு மாறுகிறார். வியாபாரத்தின் குறிகாட்டியான புதன் 7ஆம் வீட்டில் நுழைவதால் உங்களின் தொழில், வியாபாரம், வேலை யாவும் பகல் மற்றும் இரவு நேரங்களில் நன்கு 4 மடங்கு செழிப்பாக இருக்கும். உங்கள் வியாபாரத்தை முன்னெடுத்து செல்ல உதவும் புதிய மக்களை நீங்கள் அறிமுகப்படுத்துவீர்கள் அல்லது பழகுவீர்கள். நீங்கள் ஒரு தனி வணிகத்தை நடத்தினால் அது மிகவும் வளர்ச்சி அடையும். நீங்கள் ஒரு வணிகத்தை பங்குதார கூட்டாக நடத்தினால் ஒரு புதிய பங்குதாரர் உங்களுடன் சேரலாம் மற்றும் உங்களுக்கு அற்புதமான அவர் மூலம் உறவு இருக்கும். அவர்களுடன் உங்களுடைய தொழில் நலமாக வளரும். இருப்பினும் உங்கள் உறவை கெடுக்கும் மற்றும் உங்கள் வணிகத்தில் மோசமான தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய சில தருணங்கள் உருவாகும் தன்மையில் நீங்கள் சற்று எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்பதால் கவனமாக இருங்கள். தற்போது பணியில் இருப்பவர்களுக்கு இந்த போக்குவரத்து நல்லதொரு பயனளிக்கும் தன்மையில் இருக்கும். அடுத்து மீனம். மிதுன ராசியில் புதன் சஞ்சாரம் மீனராசி மக்களுக்கு 4வது வீட்டில் நடக்கிறது. அதே சமயம் புதன் அவர்களின் ஜாதகத்தில் 4 மற்றும் 7ஆம் வீடுகளை ஆட்சி செய்கிறார். குடும்பத்தில் நல்லிணக்கம் மேம்படும். குடும்ப முன்னேற்றத்திற்காக சில புதிய வேலைகளை தொடங்குவீர்கள் என்பதால் இந்த பயிற்சி குடும்பத்துக்கு நன்மை பயக்கும். இருப்பினும் உங்கள் வீடு புதுப்பிக்கப்படக்கூடும். அதே வேளையில் நீங்கள் வீட்டு செலவுகளும் கவனம் செலுத்த வேண்டும். புதனின் சஞ்சாரத்தால் உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கை பயனடையும். நீங்கள் தொடங்கும் புதிய தொழிலும் வேலையும் நலமாக விரிவடைந்து நல்லதொரு ஆதாயத்தை நீங்கள் அறுவடை செய்வீர்கள். மிதுன ராசியில் புதன் சஞ்சாரம் இந்த ராசிக்காரர்களுக்கு எதிர்மறையாக பாதிக்கப்படக்கூடிய சூழலும் இருக்கிறது. ஆகவே சற்று எதிலும் எச்சரிக்கையுடனும் கணிப்புடனும் இருக்க வேண்டிய சூழல் இருக்கிறது என்பதை உணர வேண்டும். அந்த ராசி மக்கள் விருச்சிக ராசி மக்கள். இந்த விருச்சிக ராசிக்காரர்களுக்கு 8, 11ஆம் வீடுகளுக்கு அதிபதியான புதன் உங்கள் ஜாதகத்தில் 8ஆம் வீட்டில் மிதுன ராசியில் புதன் சஞ்சாரம் நடக்க உள்ளது. இந்த பயணத்தின் போது உங்களுடைய நிதி ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் மிகுந்த எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டும் மற்றும் அதிக நிச்சயமற்ற தன்மையை கொண்ட எந்த முதலீட்டையும் தவிர்க்க வேண்டும். குறிப்பாக பங்கு சந்தையில் முதலீடு செய்வதை தவிர்ப்பது நலமாக இருக்கும். இது பெரும் நஷ்டத்தை உங்களுக்கு ஏற்படுத்தும். உங்கள் மாமியார் பக்கத்துடனான வலுவான தொடர்புகள் இருந்து நீங்கள் லாபம் அடைவீர்கள். அவர்கள் உங்களிடம் கருணை காட்டுவார்கள். மேலும் உங்களுக்கு ஆதரவாகவும் தேவைப்பட்ட உங்களுக்கு உதவவும் அவர்களால் முடியும். இதனால் உங்கள் துணையை நன்றாக உணர வைப்பதோடு அவர்களுடனான உங்கள் பிணைப்பை வலுப்படுத்தக்கூடிய சூழல் இருக்கிறது. உங்கள் வாழ்க்கை துணையின் அன்பான அணுகுமுறை உங்கள் இதயத்தை நலமாக தடவி உங்களுக்கு ஒரு ஆறுதலாக இருக்கும். இந்த பயணம் முழுவதும் உங்களின் ஆன்மீகம் படிப்படியாக வளரக்கூடும். நீங்கள் சில புதிய விஷயங்களை பற்றி அறிந்து கொள்ளவும் மூடும் மற்றும் சோதனத்தில் உங்கள் ஆர்வம் அதிகரிக்கும். நீங்கள் ஏதேனும் வியாபாரம் செய்தால் இந்த காலகட்டத்தில் சில மறைமுக ஒப்பந்தங்களை ஏற்படுத்தி கொள்ளலாம். அது பின்னர் முக்கியமானவர்களுக்கு தெரியக்கூடிய சூழல் இருக்கிறது. அதனால் நீங்கள் நலமாக உங்களுடைய தொழிலிலும் வாழ்க்கையிலும் முன்னேற முடியும் என்று உணர்ந்து விருச்சிக ராசி மக்கள் எப்பொழுதும் கவனமுடன் எச்சரிக்கையுடன் திட்டமிட்டு செயல்படும் என்று கேட்டுக்கொள்கிறேன். இந்த பதிவை நீங்கள் விரும்பியிருப்பீர்கள் நம்புகிறேன். அப்படி இருந்தால் நீங்கள் இதை உங்கள் நலமுறைகளை பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். நம் முன்னோர்களை மனமுந்து போற்றுவோம். இந்த பதிவை லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து மற்றவருக்கும் பகிரும் அன்புகள் யாவரும் வளமுடன் நலமாக தேக திடகாத்திர ஆயுள் ஆரோக்கியத்துடன் சகலவிதமான தன தானிய ஆபராணி ஐஸ்வரனை பெற்று சர்வகாரிய ஜெயத்துடன் வாழ்வாங்க வாழ வேண்டும் என்று இறைவன் பாதம் படுகிறேன். வணக்கம். நன்றி.